கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடித்தானாம். இப்படி ஒரு பழமொழி பேச்சு வாக்கில் நீங்கள் கேள்விப்பட்டு தான் இருப்பீங்க. முழுங்கினது கடப்பாறை, குடிக்கிறது சுக்கு கஷாயம். இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்லதொரு செரிமானம் வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே நமக்கு சுக்கு வேணும். செரிமானத்தை தூண்டக்கூடியதாகவும் சாப்பிட்ட உணவை முறையாக செரிமானித்து திரும்பவும் பசி தூண்டியாகவும் செயல்பட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட மருத்துவ குணத்தை இந்த சுக்குவானது பெற்றிருக்கிறது. இஞ்சி மேல் தோல் முறையாக நீக்கப்பட்டு சுத்தி செய்து உலர்த்தப்பட்டால் அது சுக்கு. இந்த சுக்கு ஜீரண மண்டலத்தில், குறிப்பாக கட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய செரிமான சுரப்பிகளை தூண்டி உண்ட உணவை முறையாக செரிமானம் செய்வதற்கும், அகட்டு வாய்வு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்வை அகற்றி செரிமானத்தை இயல்பாக செய்து நம்முடைய ஆரோக்கியம் காப்பதிலே அருமருந்தாக இந்த சுக்கு செயல்படுகிறது. நீங்கள் சுக்குமல்லி காஃபி குடிச்சு பாருங்கள். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காயின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதில் இந்த மத்தியான உணவிற்கு பிறகு நாம் சுக்குமல்லி காஃபி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கு கஷாயத்தை பருகி வர உண்ட உணவு முறையாக செரிமானம் அடையும், வயிற்றிலே வாய்வு தங்காது, அந்த உணவு செரிமானிக்கப்பட்டு திரும்பவும் பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த சுக்குவானது பயன்படுகிறது. சுக்கிலே பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. தலைவலி வரக்கூடிய நேரத்தில் சுக்குவை உரைத்து விபூதி போல ஒரு பற்று போட அந்த தலைவலியானது அப்போதைக்கு குறையும். இப்படி சுக்குனுடைய பயன்பாடு நாம் அன்றாடம் அதை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அகட்டு வாயு அகற்றி நம்முடைய ஜீரண மண்டலத்திற்கு நல்ல மருந்தாக அது பயன்படும் என்பதை புரிந்து அதனை நாம் பயன்படுத்துவோம்.